இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைய வந்து கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு பிரீடும் பாத்தீங்கன்னா, நம்மள வந்து மோஸ்ட்லி வளர்க்கறதுல தான் இருக்கு. ராட்வீலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, மெயினா அந்த கார்டிங்காக வளர்க்குற ஒரு பெட்ஸ் அவங்கலாம். அவங்க வந்து ராட்வீலர்ன்றப்ப அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அது வச்சிருக்கணும். நெறைய ராட்வீலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அ நான் ஈவன் அவங்கள ஒரு 4 to 5 இயர்ஸா க்ரூம் பண்ணிட்டு இருப்பேன். பட் ஓகே. சடன்லி தே கேம் டூ பைட். மேம் ஆக்சுவலா நம்மளுக்கு பயம் இருந்துச்சுன்னா, அந்த பெட் பக்கத்திலேயே போக்கூடாது மேம். நார்மலா நீங்க ராட்வீலர் ஆகட்டும், பிட்புல், ஜெர்மன் ஷெப்பர்ட் லைக் அந்த மாதிரி இருக்கிறது. அவங்கன்னு மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு பெட்னா பயம். பட் அது கியூட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போயிட்டு பயத்திலேயே தொட போனீங்கனாலே அந்த டாக்கு ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சுரும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ட்ரீட் பண்ண விதம். ஏன்னா, அந்த பெட்ட வந்து சின்ன வயசுல ஒருத்தவங்க நல்லா பார்த்துப்பேன்னு வாங்கிட்டு போயிட்டு, அத கட்டி போட்டே வளர்த்து, அதுக்கு ஒரு சின்ன பவுல்ல சாப்பாடு குடுத்து, அத வாக் கூட கூட்டு போகாம, பயங்கர அக்ரெசிவா மாத்திருக்காங்க. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, பெட்ஸ் வளர்க்கறதுல சில ப்ரீட்ஸ் இங்க இந்தியால பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ஒரு ப்ரீடான ராட்வீலர் இங்க சென்னையை சேர்ந்த ஒரு 5 வயது சிறுமிய கடிச்சிருக்கக்கூடிய ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அத பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில பெட் க்ரூமர் அருண் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். அ ஆ. மேம் ஆக்சுவலா பெட் வந்து பாத்தீங்கன்னா, இதுல இந்த ப்ரீட் பேன் பண்ணணும், அந்த ப்ரீட் பேன் பண்ணணும் அப்படின்றது வந்து இல்லைங்க. ஓகே. அ எந்த ஒரு ப்ரீடும் பாத்தீங்கன்னா, நம்மள வந்து மோஸ்ட்லி வளர்க்கறதுல தான் இருக்கு. ம். அதுலயும் வந்து ராட்வீலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, மெயினா அந்த கார்டிங்காக வளர்க்குற ஒரு பெட்ஸ் அவங்கலாம். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்ப, இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைய வந்து கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப, அவங்க வந்து ராட்வீலர்ன்றப்ப அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அது வச்சிருக்கணும். இப்ப ஈவன் நான் க்ரூம் பண்ற பெட்ஸே பாத்தீங்கன்னா, நெறைய ராட்வீலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அ நான் ஈவன் அவங்கள ஒரு 4 to 5 இயர்ஸா க்ரூம் பண்ணிட்டு இருப்பேன். பட் ஓகே. சடன்லி தே கேம் டூ பைட். ம். ஸோ ஏதாச்சும் அவங்களுக்கு இந்த மூட் ஸ்விங்ஸ் லைக் நம்மளுக்கு மனுஷங்களுக்கு இருக்க மாரி அவங்களுக்கும் அந்த மாரிலாம் வர்றது வந்து சகஜம் தான். ஸோ அந்த மாரி டைம்ல வந்து நம்ப தான் அந்த ப்ரீடோடைய எப்படி சொல்றது? அத கன்சிடர் பண்ணி நம்ப தான் வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். வேற யாரையும் ஹர்ட் பண்ணிடாம, லைக் அவங்கள வந்து எப்படி சொல்றது? ப்ராப்பரா நம்ப தான் பாத்துக்கணும். அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஆனா நம்ம இந்த மாதிரியான இப்போ சில ப்ரீட்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து இங்க இந்தியால வளர்க்கறதுக்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது நீங்க ராட்வீலர்ஸ் இங்க நெறைய பார்த்திருக்கீங்களா? எஸ் மேம். நான் நெறைய ராட்வீலர்ஸ் பாஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு மேல பாத்துட்டு தான் மேம் இருக்கேன். பட் வந்து என்னன்னா, அது என்னுடைய கிளையண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ராட்வீலர்ஸா நாங்க ஃப்ரெண்ட்லியாவும் வளர்த்து காட்டுவோம்ன்ற மாரி ஒரு சேலஞ்சா தான் அத வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஓகே. பட் அப்பயும் ஒரு சில பெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அதோடைய நேச்சரே அப்படிதாங்க. அதோடைய ஹேபிட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் மேன் டாக் தான். அது வந்து சடனா யாராச்சும் ஒரு நியூ பெர்சன்ஸ்லாம் வந்தா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களுடைய நேச்சர். ஸோ அப்படி இருக்கிறப்ப, அவங்களோட போயிட்டு நம்ம நார்மலா மீட் பண்ணிட்டு, "அது அழகா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு தொட போறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். சோ இப்போ இந்த மாரி அக்ரெசிவான பெட்ஸ் இப்போ ராட்வீலர், புல்டாக் இந்த மாதிரியான அக்ரெசிவான பெட்ஸ் கிட்ட நம்ம போம்போது லைக் காஷியஸா இருக்கிறதுக்கு இது மாரி ஏதாவது பிரிகாஷன்ஸ் இருக்கா? ஏன்னா நீங்க வந்து நெறைய ப்ரீட்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து நீங்க க்ரூம் பண்ணியிருப்பீங்க. சோ அப்போ நீங்க எந்த மாதிரியான பிரிகாஷன்ஸ் எடுத்திருப்பீங்க? மேம் ஆக்சுவலா நம்மளுக்கு பயம் இருந்துச்சுன்னா, அந்த பெட் பக்கத்திலேயே போக்கூடாது மேம். நார்மலா நீங்க ராட்வீலர் ஆகட்டும், பிட்புல், ஜெர்மன் ஷெப்பர்ட் லைக் அந்த மாதிரி இருக்கிறது. அவங்கன்னு மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு பெட்னா பயம். பட் அது கியூட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போயிட்டு பயத்திலேயே தொட போனீங்கனாலே, அந்த டாக்கு ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சுரும். அவங்க வந்து லைக் ஒரு ஸ்கேனிங் மாரி நம்மள பண்ணிட்டு தான் பக்கத்திலேயே விடுவாங்க, நம்மள பார்த்த உடனே. ஸோ அப்படி நம்ப பார்த்த உடனே நம்ப கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, இவங்க எதுக்கு பயப்படுறாங்க? அப்ப ஏதோ இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்லியா இருக்க டாக்ஸே சம்டைம்ஸ் நம்மள கடிக்க வரதுக்கான சான்சஸ் இருக்கு மேம். ஓகே.
நீங்க க்ரூம் பண்ண போறப்போ இந்த மாதிரி லைக் ரொம்ப அக்ரெசிவா இருக்க பெட்ஸ் அந்த மாதிரி நீங்க என்னென்ன பிரீட்ஸ் பார்த்திருக்கீங்க? நான் வந்து லேப்ரடார்லயே அக்ரெசிவாலாம் பார்த்துருக்கேன் மேம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரீட் பண்ண விதம். ஏன்னா அந்த பெட்ட வந்து சின்ன வயசுல ஒருத்தவங்க நல்லா பார்த்துப்பேன்னு வாங்கிட்டு போயிட்டு அதை ம், கட்டி போட்டே வளர்த்து அதுக்கு ஒரு சின்ன பவுல்ல சாப்பாடு கொடுத்து அதை வாக் கூட கூட்டு போகாம பயங்கர அக்ரெசிவா மாத்திருக்காங்க. ம், ஸோ அந்த மாதிரி நான் லேப்ரடாரையே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா லேப் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிரீடு. ம். அவங்கள தான் நம்பி யார் வேணாலும் தொடலாம், விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அந்த பிரீடையே நான் வந்து அக்ரெசிவாவும் பார்த்துருக்கேன் மேம். ஸோ அ. என்ன பொறுத்த அளவுக்கு இந்த பிரீட பேன் பண்றது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயம் தான் மேம். ஒரு எப்படி சொல்றது? நம்ம பெட் பேரண்ட் வந்து எப்படி அவங்கள வளர்க்குறோம், ட்ரீட் பண்றோம்ன்றது தான் இருக்கு. சோ அந்த மாதிரி லைக் என்னதான் அக்ரெசிவான டாக்ஸா இருந்தாலுமே அவங்கள வந்து ஃப்ரெண்ட்லியான நேச்சர்ல வளர்க்க முடியும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியான ஒரு நேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு பெட்டா இருந்தாலுமே அது அக்ரெசிவா மாறும். அது எல்லாமே பேரண்டிங்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பெட் பேரண்டிங்ல. சோ நீங்க ஆமா என்ன மேம். லைக் இந்த மாதிரி லைக் ஃப்ரெண்ட்லியா ஒரு பெட்ட வளர்க்கறதுக்கு நீங்க என்ன பெட் பேரண்டிங்க்கு அட்வைஸ் குடுப்பீங்க? ஆக்சுவலா முதல்ல அந்த நம்ம பெட்ட வாங்குறோம்னா பெட்டா இருக்க விடணும் மேம். அவங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப இந்த சேட்டை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டி போட்டே வளர்க்கறது, அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணா கண்டிப்பா அந்த பெட்ட வந்து அக்ரெசிவா மாத்துறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் மேம் அது எல்லாமே. இன்கேஸ் உங்களுக்கு அது ப்ராப்பரா நீங்க ட்ரெயின் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ட்ரெய்னர வர வச்சு நீங்க ட்ரெய்னிங் குடுக்கலாம். லைக் அந்த மாரிலானே தவிர்த்து, சில பேர் வந்துட்டு அது சொல்ற பேச்ச கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் போவாங்க. ம். அடிக்கிறது, ரொம்ப கட்டி போட்டு வளர்க்கறது, அந்த மாரிலாம் பண்ணா, அந்த பிரீடோடைய நேச்சர வந்து மாத்துறதுக்கான ஒரு விருப்பம் இல்லாம ஒண்ண பண்ணா, லைக் மனுஷங்களே கோவப்படுற மாரி தான் மேம். லைக் பெட்ஸும் அந்த மாரி பண்ணுவாங்க. சோ சில பிரீட்ஸ் இப்போ நம்ம சொல்ற மாரி அக்ரெசிவா இருக்கக்கூடிய பிரீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிலது இருக்கு இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது ம். அந்த பிரீட்ஸ அவங்களுக்கு அது அக்ரெசிவ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வரதுக்கு அவங்க கிட்ட இருக்க ட்ரேட்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? எதனால அது அக்ரெசிவ்ங்கிற ஒரு பிரீட்குள்ள கொண்டு வரதுக்கு இருக்கு? மேம் அக்ரஸிவ்ன்றது வந்து மேம் இப்போ ஒரு அக்ரஸிவான இருக்க டாக் வந்து ஃப்ரெண்ட்லியாவும் நம்மளால வளர்த்து காட்ட முடியும் மேம். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பாங்க. அக்ரஸிவ் மீன்ஸ் இப்ப நம்ம காட் பண்றதுக்குன்னே ஒரு சில பிரீட்ஸ வந்து வாங்குவாங்க மேம். என்னன்னா, ஒரு ஒரு ஷிட்ஸுவ வாங்கி நம்ம வந்து காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அதுக்கேத்த மாதிரி ஒரு 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 சில பிரீட்க்கும் ஒருமான ஒரு தனித்துவம் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம வாங்குறது தான் மேம். இப்ப பார்டர் கோலின்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃபார்ம்ல வந்துட்டு ஒரு ஆடு, மாடுங்களெல்லாம் ஒரு அப்படியே கரெக்ட்டா அத வந்து மேய்ச்சு கூட்டிட்டு வர்றதுக்கான ஒரு பிரீட் அதெல்லாம். ஸோ அந்த மாரி ஒரு ஒரு பிரீட்க்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து மெயினா நோட்டீஸ் பண்ணி பிளஸ் வந்து அவங்களுடைய அந்த அழகும், இந்தந்த பிரீட் வந்து இந்த ஒரு லுக்ல இருக்கும் அப்படின்றத பொறுத்து அவங்க வந்து சில பேர் வாங்குவாங்க மேம் ஆசைக்காக. நிச்சயமா சார். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள பதிவு செஞ்சதுக்கு நன்றி. யாஹ்! தேங்க் யூ மேம்.